உற்சாகமான காலை வணக்கம். மீட்டிங்கை ஈரோட்டை சேர்ந்த வெங்கடேஷ் சார் தெளிவாக ஏடிப்பாளர் அப்படியே சொல்ல வருகிறார். அவரை வெல்கம் பண்றேன் சார். வெங்கடேஷ் சார், வெல்கம் வெல்கம். சரி சார், வெல்கம் வெல்கம். வணக்கம் ராகுல் சார், வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகிழ்ச்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாகராஜன் சார் ஒரு வரவேற்பு உரை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ அந்த இன்வால்மெண்ட், ஸோ அதை நான் பாராட்டுறேன். ஸோ இப்படித்தான் ஒவ்வொரு பார்ட்னர்களும் தாங்க பேசுறதுக்கு வரணும். பேசுறதுக்கு முயற்சி பண்ணாவே போதும். நம்ம தப்பா பேசிடுவோம், நம்ம சரியா பேசுறோம் அப்படிங்கிற எண்ணமே குழப்பமே வேண்டாம். பேசணும்னு விருப்பப்பட்டுட்டீங்களா சொல்லுங்க, அந்த வாய்ப்பு இங்க கிடைக்கும். நீங்க அத்தனை பேரும் மிகப்பெரிய ஒரு ட்ரைனரா மாற முடியும். அதுக்குண்டான பயிற்சி எல்லாம் இங்க கிடைக்கும். ஸோ பயன்படுத்திக்கங்க. நீங்க அனைவருமே சிறந்த ஒரு பேச்சாளர், சிறந்த ஒரு வெற்றியாளர். அந்த மனநிலை உங்க மனசுல எப்போதுமே நிலைச்சிருக்கணும். ஏனென்றால் நாம் அனைவரும் பிறப்பால் வெற்றியாளர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் நம்ம பிவிசி மெட்டாவில் இருக்கக்கூடிய அந்த ஆலிபேட் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்டை திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன் சார் டெய்லி காலையில 5:30 ஆனா இதே வேலையை நீங்க செய்யறீங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும். ஆனா நான் செய்யற வேலை காலை நேரத்துல முதலா உங்க பிரெயின்ல போய் அடாப்ட் ஆக போறது இந்த ஆலிபேட் ரிவார்டு. இந்த ஆலிபேட் ரிவார்டு அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்குவது நிச்சயம். யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு படிச்சிருக்கணும், என்ன வேலையில இருக்கணும், எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எத்தனை பேர் 1 லேக் அண்ட் எபோவ் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்க விரல் விட்டு எண்ணிடலாம். அப்ப நிறைய படிச்சிருந்தா எனக்கு 1 லட்சம் வந்துருமா? கிடைக்காது, எல்லாத்துக்குமே கிடைக்காது. நிறைய திறமை இருக்கு, எல்லாத்துக்கும் கிடைச்சிருமா? கிடைக்காது. சோ அப்ப என்ன நடக்குது? அதுக்குண்டான பயிற்சியும் முயற்சியும் இருக்கணும். அப்ப தினந்தோறும் நம்ம பிவிசி மெட்டால் இருக்கக்கூடிய அந்த ஆலிபேட் ரிவார்டினுடைய அருமையை புரிந்து கொண்டு, புரிதலோடு, நம்பிக்கையோடு பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த பிவிசி மெட்டாவில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல ரொம்ப எளிமை சார், எளிமை. இதுல நிறைய படிச்சவங்களாலதான் பண்ண முடியும், என்னால பண்ண முடியாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. முதல்ல அந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எவ்வளவு தூரம் வீச முடியுமோ வீசிடுங்க. உங்களால முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் உங்க மனசுக்குள்ள விதைங்க. அது வளர 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 மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக, ஒரு விருட்சமாக உங்க மனசுல என்னைக்கு என்னால முடியும், என்னால் முடியுன்ற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உங்க மனசுக்குள்ள வருதோ, அப்ப நீங்க எந்த துறையா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களை, ஏற்ற இறக்கங்களை சரி செய்து அதை சமப்படுத்தி சரியான ஸ்மார்ட் வே நீங்க உருவாக்க முடியும். பயப்படாதீங்க. பயம் நம்மளை எங்கேயாவது ஒரு மூலையில கொண்டு போய் உட்கார வச்சு. பயம் மட்டும் இல்ல, தயக்கம், கூச்சம், இதெல்லாம் தூக்கி வெளியே விசிறிருங்க. இல்லைன்னா நம்மளே கையை நாமளே கட்ட வச்சு நம்ம காலையும் கட்டி ஒரு மூலையில உட்கார வச்சு. அதனால உங்களுடைய திறமைகள் உங்களுக்கு வெளியே தெரியணும் அப்படின்னா நீங்க பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க, நிறைய பேர்த்துக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுங்க, அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பேன். சரிங்களா? சோ வாழ வைத்து வாழ்வுன்ற மன மகிழ்ச்சியோட இன்னைக்கு நான் உங்களோட பேச விரும்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் பிவிசி மெட்டாவில் நிறைய பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம தினந்தோறும் டாலரும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இன்னும் நிறைய நபர்கள் அதை ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா நிறைய ஏர்ன் பண்றவங்க இருக்கிறாங்க. ஸோ டைம் கிடைக்கல அப்படிங்கிறத விட அவங்களுடைய என்ன சொல்றது, சோம்பேறித்தனம் சொல்றதா அல்லது முடியலன்னு சொல்றதான்னு தெரியல.
ஸோ ஏர்லி மார்னிங் பயிற்சிக்குள்ள வரணும் அப்படின்னா கரெக்டா நான் வந்து 4:30க்குலாம் சார்பா எந்திரிச்சு ஒரு 5:30க்குள்ள எல்லாரும் ஒர்க்கு முடிச்சுட்டு நான் இந்த ப்ரோக்ராம்ல ஸ்டார்ட் பண்றேன். அட்லீஸ்ட் ஒரு 5:30க்கு உள்ள வந்து இன்புட் ஆனா கூட இந்த பயிற்சியில அவங்க கலந்துக்க முடியும். ஒரு அவங்களுடைய லட்சியத்துல ஜெயிக்கிறதுக்கு உண்டான பெரிய ஒரு வாய்ப்பாக இது அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வரட்டும். அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, மகிழ்ச்சி. ஸோ இன்னும் புரிதலோட பயிற்சி எடுத்து ஏர்ன் பண்ணாங்கன்னா இன்னும் அதிகமாக அவங்களால ஏர்ன் பண்ண முடியுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஓகே, வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். அனைவருமே வெற்றி பெற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிவிசி மெட்டா ப்ராஜெக்டுக்குள்ள நம்ம போவோம். இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது 2015 பால்வின் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ரொம்ப அருமையாக 2022 வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக நிறைய பார்ட்னர்களுக்கு வருமானத்தை அள்ளி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம்னா அது பால்வின் சிஸ்டம். அந்த பால்வின் சிஸ்டத்தினுடைய ஒன் ஆஃப் த விர்ச்சுவல் கரன்சி தான் இந்த பால்வின் விர்ச்சுவல் கரன்சி, இந்த பிவிசி மெட்டா. மெட்டா அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி. நம்மளுடைய பிவிசி மெட்டா ஒரு ஸ்மார்ட் டோக்கன், மக்களால் மக்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்மார்ட் டோக்கன், மெட்டாவர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு டோக்கன். கிரிப்டோ டோக்கன்லயே மெட்டாவர்ஸ் டோக்கன் இன் ஃபியூச்சர் ஆஃப் மணி. அப்ப மெட்டாவர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது நம்மளுடைய பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன். அப்படிப்பட்ட ஒரு டோக்கனை இன்னைக்கு பால்வின் சிஸ்டம் இன்னைக்கு நம்ம கையில கொடுத்திருக்காங்க. இதை எந்த அளவுக்கு விலையை உயர்த்தணும், எந்த அளவுக்கு இது மக்களிடம் ரீச் ஆகணும், எந்த அளவுக்கு இது மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும் அப்படிங்கிற முடிவை யார் கையில கொடுத்திருக்காங்க தெரியுங்களா? நம்ம கையில கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல நாம ஒரு பார்ட்னரா வர இணைஞ்சிருக்கோம், அதான் சீடு பார்ட்னர். அப்ப இந்த சீடு பார்ட்னரா இணைஞ்சிருக்கக்கூடிய நாம எவ்வளவு பொறுப்போடையும் அக்கறையோடும் பயிற்சி எடுத்து இத ப்ரமோட் பண்ணணும் தெரியுங்களா? இது நம்மளுடைய பிசினஸ், நம்மளுடைய பிசினஸ். அப்ப நம்மளுடைய பிசினஸ்ல நிறைய வருமானங்களை நம்ம சம்பாதிக்க போறது நிச்சயம்னு தெரிஞ்சாச்சு. அதுக்குண்டான பயிற்சியை தான் நம்ம இப்ப எடுத்துட்டு இருக்கிறோம். சோ யாருமே வரும்போது கிரிப்டோ கரன்சி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரல. எல்லாருமே இங்க வந்துதான் கத்துக்கிட்டாங்க. சோ கத்துக்கிட்டு இன்னைக்கு எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டைல்ல அவங்கவுங்க திறமையை யூஸ் பண்ணி நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சோ நாமளும் அதே போல நம்ம நிறைய பயிற்சி எடுப்போம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. அந்த திறமையை சரியா பயன்படுத்தி நிறைய வருமானங்களை நாமும் சம்பாதிப்போம். நம்மளை நம்பி வரக்கூடிய அனைத்து பார்ட்னர்களையும் வாழ வைத்து வாழ்வோன்ற மனமகிழ்ச்சியை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிவிசி மெட்டா டோக்கன் ஃபார்மிங்ல ஒரு 2 விதமான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்னு சீடு பார்ட்னர், இன்னொன்னு டோக்கன் ஃபார்மிங். அப்ப அந்த சீடு பார்ட்னர் அப்படிங்கிறது என்ன சார்? இந்த சீடு பார்ட்னர் அப்படிங்கிறது நாம இந்த பிவிசி மெட்டாக்குள்ள ஒரு விதை பார்ட்னராக நாம இணையிறது. இங்க வந்து நம்ம பார்ட்னரை இணைஞ்சிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம எத்தனை பேத்துக்கு வேணாலும் வாய்ப்பை கொடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் ஃபார்மிங் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் விளைச்சல் எடுக்கலாம், முழு பர்மிஷன் கிடைக்கும். அப்ப விதை பார்ட்னர் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ தற்சமயம் 2500 ரூபாய் இருந்தாலே ஒரு விதை பார்ட்னர்களை உருவாக்க முடியும். ஆனா வருங்காலத்தில் அதை விலை உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது 5000 10,000 அப்படிங்கிறது விரைவில் அறிவிக்கப்படும். இப்போதைக்கு நீங்க எவ்வளவு சீடு பார்ட்னர்களை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ உருவாக்கி வச்சுக்கீங்க இந்த குறைந்த ஆஃபர்ல. ஓகே, டோக்கன் ஃபார்மிங் அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும்? மினிமம் $100 அண்ட் எபோ. மினிமம் $100 அண்ட் எபோ. இந்த இடத்துல ஃபார்மிங் பண்றோம். ஃபார்மிங்னா விதைக்கிறதுன்னு அர்த்தம், சீடுனா விதைன்னு அர்த்தம். சோ விதைய ஃபர்ஸ்ட் வாங்கியாச்சு, இப்ப விதைக்க போறோம். அப்ப விளைச்சல் என்ன ஆகும்? 200% லாபம். 200% லாபம். ஓகேங்களா? சோ அப்ப வாழ்நாள் முழுவதும் எத்தனை முறை வேணாலும் விதைக்கலாம், எவ்வளவு வேணாலும் லாபத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை பிவிசி மெட்டா சிஸ்டம் நம்ம கையில கொடுத்திருக்காங்க. அதுதான் சீடு பார்ட்னர் அண்ட் டோக்கன் ஃபார்மிங். யார் ஒருத்தர் சீடு பார்ட்னர் ஆகாம இருக்காங்களோ அவங்களால டோக்கன் ஃபார்மிங் பண்ண முடியாது.
யார் ஒருத்தர் சீடு பார்ட்னர் ஆயிருக்காரோ அவரால் மட்டும்தான் டோக்கன் ஃபார்மிங்ல பண்ண முடியும், லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க முடியும். அப்ப சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு 2500 ரூபாய், அந்த 2500 ரூபாய் நம்ம சிஸ்டத்துக்குள்ள கொடுத்துட்டோமா? கிடையாது. அதை காயினாக, அதாவது டிஜிட்டல் அசட்டாக நம்மளுடைய வேலட்லயே நாம திரும்ப வாங்கி வச்சுக்கிட்டோம். அது எந்த அடிப்படையில? ஒரு $10 கிடைக்கிறான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய வேலட்ல ஸ்டேக்கிங் பண்ணிட்டோம். $11 உண்டான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய கனெக்டட் வேலட்ல சேவ் பண்ணிருக்கோம். ஒரு $5 உண்டான பிஎன்பிஐ நம்மளுடைய கனெக்டட் வேலட்ல ஹோல்டு பண்ணிருக்கோம். அப்ப டோட்டலா 2500 ரூபாய்க்கு உண்டான டிஜிட்டல் அசட் எல்லாமே நம்மளுடைய மொபைல்ல சேவ்ல இருக்கு. அப்ப இந்த சொத்து நாளைக்கு விலை உயர 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 உங்களுக்கு லட்சங்களும் கோடிகளையும் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சீடு பார்ட்னருக்கு கிடைச்சிருக்கு. வருங்காலத்துல ஒரு பிவிசி மெட்டாவோட விலை 2 டிஜிட்டல், 3 டிஜிட்டல், 4 டிஜிட்டல் ரீச் ஆக போறது உறுதி. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, ஃபியூச்சர்ல இது கண்டிப்பா விலை ஏற போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு அதை படிச்சாச்சு. அதுக்கப்புறமும் இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்தல அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய திறமைசாலின்னு பாருங்க. இன்னைக்கு பிவிசி மெட்டா விலை குறைவா இருக்கா? மகிழ்ச்சி. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிவிசி மெட்டாவை வாங்கி உங்களுடைய வேலட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னைக்கு இருந்தாலும் 2 டிஜிட்டல் விரைவில் வரப்போகுது. அப்ப இந்த பிவிசி மெட்டால சீடு பார்ட்னர் ஆயிருந்தா கூட லட்சங்களும் கோடிகளும் உங்களுக்கு சொந்தங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்டார்ட் டோக்கன் ஃபார்மிங் பண்ண போறோம். அப்ப அந்த டோக்கன் ஃபார்மிங் பண்றதுல சிஸ்டம் நமக்கு ஒரு வழிமுறைகளை கொடுத்திருக்காங்க, புதிய வழிமுறைகளை. அது என்ன அப்படின்னா, நார்மலாக நீங்க செல்ஃப் ஃபார்மிங் பண்ணக்கூடிய பர்சனா இருக்கும் போது நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு செல்ஃப் ஃபார்மிங் மினிமம் $100 அண்ட் எபோ, அதுக்கு டெய்லி ரிவார்டாக 0.20% டெய்லி ரிவார்டு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1000 நாட்கள்ல நமக்கு அந்த 200% ரிவார்டும் டெய்லி 0.20% வீதமாக நம்ம வேலட்ல ரிசீவ் ஆயிடும். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் $100 கொடுத்துருக்கோம் அப்படின்னா $200 நமக்கு டெய்லி 0.20% வீதமாக நம்ம வேலட்ல ஆட் ஆகி 1000 டேஸ்க்குள்ள $200 நம்ம வேலட்டுக்கு கம்ப்ளீட்டட் ஆயிருக்கும். இது நார்மல். இது எப்ப வேணாலும், எவ்வளவு வேணாலும், எத்தனை பேர் வேணாலும் பண்ணலாம். ஆனா இப்ப சிஸ்டம் என்ன கொடுத்திருக்காங்க தெரியுங்களா? ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர் 7 days அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது என்ன சார் ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர் 7 days? நீங்க ஏற்கனவே 0.20% டெய்லி ரிவார்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க. அது கூட ஆட் எக்ஸ்ட்ரா இன்கம் ஆட் பண்றதுக்கு தான் இந்த ஏர்லி பேர்ட். எக்ஸ்ட்ரா ரிவார்டு, டெய்லி ரிவார்டை அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்டு ஆஃபர். அப்ப அந்த ரிவார்டு ஆஃபர் எல்லாத்துக்குமே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் கிடைக்காது. யாரெல்லாம் ஏர்லி பேர்டோடைய பிளானை கையில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்ப நான் சேர்ந்துட்டேன், நான் ஒரு $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டேன், யாரையுமே நான் ரெஃபர் பண்ணல, எனக்கு ஏர்லி பேர்ட் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. என்ன கிடைக்கும்? நான் ஃபார்மிங் பண்ணது 200% ரிட்டர்ன் எனக்கு கிடைக்கும். நான் $100 இருந்து $50,000 வரைக்கும் நான் செல்ஃப் ஃபார்மிங் பண்ண முடியும். அது 200% ரிவார்டாக நான் எடுத்துக்க முடியும். இது சிஸ்டம் எந்த தடையும் சொல்லல, எந்த வழிமுறைகளையும் சொல்லி தரலாம், வேற எந்த விஷயத்தையும் இல்லை. ஓகே. சோ அப்ப ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ரிவார்டை நான் எடுக்கணும் அப்படின்னா 1:2 பேர் மேட்சிங் நான் பண்ணணும். இந்த 1:2 எந்த ரேஷியோல வருது அப்படின்னா $100 ஈச் ஒன் பர்சன். அதாவது ஒரு நபர் $100 போட்டிருக்கணும், இன்னொரு நபர் $100, இன்னொரு நபர் $100. சோ அப்ப இது 1:2 இதுதான். அப்ப ஒரு நபர் 100, அவருடைய ரெஃபரல் இருக்கக்கூடிய 2 பேரும் 100 பண்ணிருந்தாங்கன்னா 1:2 கம்ப்ளீட்டட் ஆகும். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய டெய்லி ரிவார்டோட ஸ்பீடு நார்மலா எவ்வளவுங்க? 0.20%. அப்ப ஏர்லி பேர்ட்ல நம்ம அச்சீவ் ஆகி பண்ணிட்டோம் இல்லையா? சோ அப்ப ஏர்லி பேர்ட் ரிவார்ட் 0.70%.
நார்மலா 20% வந்துட்டு இருக்கும். எக்ஸ்ட்ரா இன்கமாக 0.70%. அப்ப ஒரு நாளைக்கு நமக்கு 0.90% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஸ்பீட். செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு ஸ்பீடு. அப்ப ஒரு நாளைக்கு நமக்கு 0.20% வாங்கிட்டு இருந்த நேரத்துல நமக்கு ஒரு நாளைக்கு 0.90% ஸ்பீடு கிடைக்குது அப்படின்னா இந்த ஏலிபேடை நம்ம சரியா பயன்படுத்தணும், சரியா படிக்கணும், சரியா பயிற்சி எடுக்கணும். ஓகே. சோ அப்ப எத்தனை நாள்ல சார் வரும்? நார்மலாக நான் 20%ல இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு 1000 டேஸ்ல எனக்கு $200 கிடைச்சிருச்சு. அப்ப ஏலிபேட் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு எவ்வளவு நாள்ல கிடைக்கும்னா ஒரு 200 நாள்ல கிடைச்சோம். எத்தனை நாள்? 200 நாள்லயே கிடைச்சோம். அப்ப நம்ம இவ்வளவு விரைவே கிடைக்கக்கூடிய இந்த ஏலிபேட் ரிவார்டை பத்தி நம்ம படிக்கலைன்னா எப்படி சார்? அதுக்குண்டான பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ரைட். ஓகே சார். ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு தான் நான் சேர்ந்திருக்கேன். இன்னைக்கு நான் $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டேன். இன்னைக்கே என்னுடைய ரெஃபரல் மூலியமாக 2 பார்ட்னர்களை 100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னா நான் ஏலிபேட் ஆஃபர்ல மொத்தம் 7 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் டே ரிவார்டை நான் கேட்ச் பண்றேன். ஃபர்ஸ்ட் டே ரிவார்ட். அப்ப ஃபர்ஸ்ட் டே ரிவார்டுங்கிறது நான் இன்னைக்கே நானும் ஜாயின் பண்ணி என்னுடைய ரெஃபரல் 2 பேரும் ஜாயின் பண்ணி நான் 100 பண்ணியாச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டேவுக்கு உண்டான ஏலிபேட் ரிவார்டு கிடைச்சிருச்சு. எவ்வளவு கிடைக்குது? 0.70%. நார்மலா 0.20 2 பிளஸ் பண்ணோம்னா 0.90% நமக்கு கிடைக்கும். அது இல்லாம தனியா உங்களுக்கு ரெஃபரல் ரிவார்ட் 20 லெவலுக்கு ரெஃபரல் ரிவார்டு கொடுக்குறாங்க. அப்ப நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து 20 லெவல் வரைக்கும் எவ்வளவு பிசினஸ் நடந்திருந்தாலும் அதுக்கு உண்டான ரெஃபரல் ரிவார்டு 20% இருந்து நமக்கு ரிவார்டு கிடைக்கும். அது எக்ஸ்ட்ரா ரெஃபரல் ரிவார்டு எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? சோ அப்போ ஒரே நாள்ல 1:2 பண்ணியிருந்தால் நமக்கு 0.90% டெய்லி நமக்கு கிடைக்குது. ஓகே சார், நான் நேத்து சேர்ந்துட்டேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய ரெஃபரல் இருக்கக்கூடிய 2 பார்ட்னர் இன்னைக்கு தான் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன கால்குலேஷன் அப்படின்னா, நேத்து நீங்க பண்ணிருக்கிறீங்க, இன்னைக்கு அவங்க பண்ணிருக்காங்கன்னா அந்த 1:2 இன்னைக்கு தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஆகுது. அப்ப கம்ப்ளீட்டட் ஆகுற அன்னைக்கு என்ன ஏலிபேட் ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னா 2வது நாளுக்கு உண்டான ஏலிபேட் ரிவார்டு. அப்ப 2வது நாள் ஏலிபேட் ரிவார்டு எவ்வளவு? 0.60%. 0.60% பிளஸ் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. டோட்டலாக 0.80% பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். மைண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெஃபரல்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியாது, எவ்வளவு ஃபார்மிங் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது, 20 லெவல்ல எத்தனை பேர் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. சோ அதனால ரெஃபரல் ரிவார்ட் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுக்கு உண்டான ரெஃபரல் ரிவார்ட் உங்களுக்கு ஒவ்வொரு லெவலுக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு டெய்லி ரிசீவ் ஆயிடும். அப்ப 2வது நாள்ல 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா 0.80% பர் டே நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட். சார் 2வது நாளும் அந்த பார்ட்னர்கள் கம்ப்ளீட் பண்ணல, 3வது நாள் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் ஆன அந்த ஏலிபேட் ரிவார்ட் எவ்வளவு கிடைக்கும்? அப்ப 3வது நாள்ல 1:2 கம்ப்ளீட் பண்ணிருக்கோமா? அப்ப நமக்கு ஏலிபேட் ரிவார்டு 0.50% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.20%. அப்ப டோட்டலாக 0.70% நம்ம செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு மட்டுமே கிடைக்கும். பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு தனி. அப்ப 3வது நாள் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட 1:2 ஏலிபேட் ரிவார்டாக 0.50%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டாக 0.20%, உங்களுக்கு மொத்தமாக 0.70% டெய்லி ரிவார்டு கிடைக்கும். சார் 3வது நாளும் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல் இருக்க பார்ட்னர்கள் பண்ணல, 4வது நாள் பண்ணிருக்காங்க.
அப்ப எனக்கு ஏர்லி பேர்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரா இன்கம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலாக செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, ஏர்லி பேர்ட் ரிவார்ட் 0.40%. நாலாவது நாள்ல நீங்க 1:2 கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. அப்ப 0.60%ங்கிறது நம்ம செல்ஃப் ஃபார்மிங் உடைய ரிவார்டு ஸ்பீட் பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட் தனி. அப்ப நாலாவது நாள் 1:2 பண்ணியிருந்தா கூட நமக்கு வேல்யூபிளான ஒரு ஸ்பீட் இன்கம். சார் நாலாவது நாளும் பண்ணலாம். ஐந்தாவது நாள் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கக்கூடிய பார்ட்னர்கள்ல ஒரு 2 பேர் 100 அண்ட் எபோ பண்ணிருக்காங்க. இப்ப ஐந்தாவது நாள்ல எனக்கு 1:2 ரேஷியோ பிளான் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு டெய்லி செல்ஃப் ஃபார்மிங் 0.20%. அப்ப ஏர்லி பேர்ட் ரிவார்டு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐந்தாவது நாள் கால்குலேஷன் படி ஏர்லி பேர்டோட ரிவார்டு 0.30%. அப்ப டோட்டலா 0.50% ரிவார்டு செல்ஃப் ஃபார்மிங்கோட டெய்லி ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். 0.50% பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு. சார் ஐந்தாவது நாளும் அவங்க பண்ணல சார். ஐந்தாவது நாளும் அந்த 2 பார்ட்னரும் பண்ணல, நான் மட்டும்தான் பண்ணிருக்கேன். நான் பண்ண 5 நாள் ஆயிருச்சு. ஆனா ஐந்தாவது நாள் அந்த பார்ட்னர்கள் 2 பேர் பண்ணிட்டாங்க. அப்போ 1:2 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஆயிடும். கம்ப்ளீட்டட் ஆன பிறகு ஏர்லி பேர்ட் ரிவார்டாக 0.20%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டாக 0.20%, டோட்டலாக 0.40% உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டாக உங்களுக்கு டெய்லி ஸ்பீடு கிடைக்கும். 0.40%. ரெஃபரல் ரிவார்ட் தனி. சார் ஆறாவது நாளும் அவங்க பண்ணல. ஆறாவது நாளும் பண்ணல. ஏழாவது நாள் தான் அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் 2 பேர் அந்த 100 ஃபில் பண்ணிருக்காங்க. அப்ப ஏழாவது நாள் தான் எனக்கு 1:2 ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்? எனக்கு என்ன கிடைக்கும் ஏர்லி பேர்ட் ரிவார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20% பிளஸ் உங்களுடைய ஏர்லி பேர்ட் ரிவார்டு 0.10%. அப்ப ஒரு நாளைக்கு 0.30% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டோட ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும். இது ஏழாவது நாள் 1:2 ரேஷியோ கம்ப்ளீட். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி ஒவ்வொரு நாள்ல எந்த நாள்ல கம்ப்ளீட் பண்றீங்களோ 7 நாளைக்குள்ள அந்த நாளைக்கு உண்டான செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு ஸ்பீடு கிடைக்குது. ஏழாவது நாள் பண்ணியிருந்தால் கூட 0.30% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு கிடைக்குது பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு கிடைக்குது. அப்படின்னா இந்த ஏர்லி பேர்டை சரியா படிக்கணும், சரியா புரிஞ்சுக்கணும், சரியா பயன்படுத்தணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நிறைய வருமானங்களை ஏர்லி பேர்ட் ரிவார்டு மூலியமாக விரைவாக எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏழாவது நாளும் பண்ணல, எட்டாவது நாள் தான் பண்றாங்க. அப்ப ஏர்லி பேர்ட் கிடைக்காது. 7 days மட்டும்தான் ஆஃபர். அப்ப எட்டாவது நாள் பண்ணவங்களுக்கு என்ன கிடைக்கும்? எப்போதும் போல உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் கிடைக்கும், எப்போதும் போல அவர்கிட்ட இருந்து ரெஃபரல் ரிவார்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரி சார், எட்டாவது நாள் அவங்க பண்றாங்க, இதுக்கு ஏதாவது மாற்று வழி கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பாக. அவங்க எட்டாவது நாள் 100 பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க அதே நாட்கள்ல இன்னொரு 100 நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட் டே ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? சோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அதை சரியா நம்ம பயன்படுத்தி அச்சீவ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 நாள் ரிவார்ட் நம்ம கிடைக்குது இல்லையா? சோ அப்ப அந்த 7 நாள் ரிவார்டுல இருந்து நம்ம எத்தனை நாளைக்குள்ள 200% ரிவார்டை எடுக்க முடியுங்கிறது ஒரு கால்குலேஷன். சோ ஃபர்ஸ்ட் டே 0.90% ரெஃபரல் ரிவார்டு இல்லாம நான் சொல்றது 0.90%. 1:2 கம்ப்ளீட்டட் ஃபர்ஸ்ட் டே ஆயிருந்தது அப்படின்னா 223 நாட்கள்ல நமக்கு 200% ரிவார்டு நமக்கு கிடைச்சிடும். அதுவே இரண்டாவது நாள் 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கா, உங்களுக்கு 0.80% பர் டே ஸ்பெண்ட்.
250 நாள்ல 200% ரிவார்டு உங்களுக்கு கிடைச்சது சார். மூணாவது நாள் தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆகுது அப்படின்னா 0.70%, 286 நாட்கள்ல 200% ரிவார்ட் கம்ப்ளீட் சார். ஃபோர்த் டே எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. 0.60% டெய்லி ரிவார்டோட ஸ்பீட். அப்ப 334 நாட்கள்ல 200% சார். 5வது நாள் தான் எனக்கு 1:2 ரேஷியோ கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா 0.50% டெய்லி ரிவார்டோட ஸ்பீட். உங்களுக்கு 400 நாள்லயே நம்மளுடைய 200% ரிவார்ட் கிடைச்சிடும் சார். 5வது நாள் தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்பதான் அந்த 400 நாள்ல கிடைக்கும். அதுவே 6வது நாள் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா 0.40%, 500 நாள்ல நமக்கு 200% கம்ப்ளீட் சார். 7வது நாள் தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு கால்குலேஷன் படி அப்படின்னா டெய்லி 0.30% ஸ்பீடு. 667 நாட்கள்ல 200% ரிவார்டு நமக்கு கம்ப்ளீட்டட் ஆயிடும். இது ரெஃபரல் ரிவார்டு இல்லாம சொல்லக்கூடிய ஒரு கால்குலேஷன். சரி சார். 7வது நாளும் பண்ணல சார் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 0.20% வீதமாக உங்களுடைய 1000 நாள்ல உங்களுடைய 200% உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப எப்படி வந்தாலும் உங்களுக்கு அந்த 200% ரிவார்டை கொடுத்தே தீர்வேன் அப்படிங்கிற ஒரே முடிவுல இருக்குது நம்மளுடைய சிஸ்டம். சோ இதை புரிந்து கொண்டு எவ்வளவு விரைவாக எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான எஃபோர்ட் இந்த ஆலிபேட்ல கொடுத்தீங்கன்னா போதும், மிக விரைவாக 200 நாள்ல டபுள் எடுக்கலாம். அங்க வாய்ப்பு இதுல மட்டும்தான் இருக்கு. ஓகே. ஒரு பேர் மேட்சிங்னா எப்படி இருக்கணும், ஒரு பேர் மேட்சிங்கோட டிசைன் எனக்கு இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? சோ அப்ப இந்த இடத்துல ஒரு பேர் மேட்சிங் அப்படிங்கிறது 1:2னா இதுதான். அந்த 1:2ல ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னா 100, ஈச் ஒன் பர்சன் $100. அப்ப இந்த இடத்துல மேல் ஐடியில நாம 100 பண்ணிட்டோம், நம்மளுடைய ரெஃபரல்ல 2 பேர் 100 பண்ணிட்டாங்கன்னா இது எல்லாமே 100 தான். அப்ப ஒரு பேர் மேட்சிங் சார். நீங்க ஒரு 4 பேரை கொடுத்துருக்கீங்க, 4 பேருமே 100 பண்ணிட்டாங்க. இப்ப என்ன நடக்கும்? நீங்க இன்னொரு 100 பண்ணீங்க அப்படின்னா 2வது பேர் மேட்சிங் சார். என்கிட்ட 6 பேர் இருக்காங்க, எல்லாருமே 100 பண்ணிட்டாங்க. சேம் இதே பிளான் தான், இன்னொரு 100 மட்டும் பண்ணீங்கன்னா போதும், 3வது பேர் மேட்சிங் நடக்கும். ஒரு பேருங்கிறது இதுதான், 2வது பேருங்கிறது இதுதான், 3வது பேருங்கிறது இதுதான். இந்த அடிப்படையில நீங்க 4, 5, 6, 7, 8, 10 கொண்டு போலாம். எத்தனை பேர் மேட்சிங் வேணாலும் நீங்க கொண்டுட்டு போலாம். அவ்வளவுக்கு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் 0.90% இருக்கு. அப்ப ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டைரக்டா ஒரு 20 பார்ட்னர்களை கொடுத்துருக்கிறோம்னு வைங்களேன். கொடுத்து பாருங்க. கொடுத்தீங்கன்னா தான் வருமானம் அதிகம். நான் 2 பேரை வச்சே நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு விட்டுறாதீங்க. எத்தனை பேர்த்த நீங்க கொடுக்குறீங்களோ அவ்வளவு இன்கம் உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் இருக்கு. ஒரு மினிமம் ஒரு 20 பார்ட்னர்ல கொடுத்தா கூட 10 பேர் மேட்சிங் இங்க நடக்குது. எத்தனை பேர் மேட்சிங்? 10 பேர் மேட்சிங் நடக்குது. இதே ஸ்டைல்ல 1:2, 1:2, 1:2, 1:2. அப்ப நமக்கு ஒரு நாளைக்கு $9 கிடைக்கும், மாசம் $270 கிடைக்கும். அதே அந்த 20 பார்ட்னர்களும் தலா 200 பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பேர் மேட்சிங்? 20 பேர் மேட்சிங். ஒரு நாளைக்கு $18, ஒரு மாசத்துக்கு 524, $540. நல்ல யோசனை பண்ணிக்கங்க. உங்களுடைய டைரக்ட்ல 2 பேர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவு? 20 பேர் இருந்து 20 பேரும் தலா 200 பண்ணி இருந்தால் உங்களுக்கு ஒரு மாச வருமானம் $540.
அதுவே அந்த 20 பார்ட்னரும் 500 பண்ணிருக்காங்க. நீங்களும் அதுக்கு உண்டான பேர் மேட்சிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பேர் இந்த 1:2க்கு மட்டுமே 5 பேர் மேட்சிங் ஆகும். அப்ப ஏற்கனவே உங்ககிட்ட 10 ஜோடி இருக்காங்க இல்லையா? 20 பேர்னா 10 ஜோடின்னு அர்த்தம். அப்ப 5 into 10 அப்படின்னா 50 பேர் மேட்சிங் பர் டே உங்களுக்கு கம்மிட். யோசனை பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு $50 அப்படின்னா மாசம் $1500, கிட்டத்தட்ட 1,35,000 பர் மந்த் ஏர்னிங்ஸ். அப்ப நீங்க இந்த இடத்துல ஒரு 20 பார்ட்னர்களை உருவாக்காம இருந்துடாதீங்க. 20 பார்ட்னர் ரொம்ப முக்கியம். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா 20 பார்ட்னர்களையாவது வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த 20 பார்ட்னர்கள்ல எவ்வளவு வருமானங்கள் இருக்குங்கிறத நம்ம அளவே இட முடியாது, சொல்லிட்டே இருக்கலாம். 500 போட்டாவே $50, 1000 போட்டா $100, $2000 ஒவ்வொருத்தரும் ஃபார்மிங் பண்ணா நமக்கு என்ன ஆச்சுங்க? 200 பேர் மேட்சிங், $200. ஒரு நாளைக்கு $200 அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு டாலர்? $6000, கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய்க்கு உண்டான வருமானத்தை மாசம் நீங்க எடுக்க முடியும். அதுக்காகத்தான் இந்த 20 பார்ட்னர்களை நான் உருவாக்க சொல்றேன். இதே 2 பார்ட்னர்கள் மட்டும்னா அதிகமாக அங்க லோட் ஆகும். ஆனா 20 பார்ட்னர்கள், 30 பார்ட்னர்கள், 50 பார்ட்னர்கள் டைரக்டா கொடுத்து பாருங்க, வருமானம் அன்லிமிட்டெட் இன்கமாக நமக்கு கிடைக்கும். சோ இதுதான் 1:2 பேர் மேட்சிங் உடைய ஒரு ஸ்ட்ரக்சர். இதுல எவ்வளவு லோட் ஆகுதோ அத்தனை பேர் மேட்சிங் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய இமேஜ்ல அனுப்பிச்சிருக்கேன். இந்த இமேஜ் நேத்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் குரூப்ல. இந்த இமேஜை முடிஞ்சா நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஒரு குயிக்கா பிரசன்ட் பண்ணும் போது அந்த ஏர்னிங்ஸ் சொல்றதுக்கு வசதியா இருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கும். ஒரு 200 பேர் மேட்சிங் நடந்தா நமக்கு எவ்வளவு? $5400, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல மாசமான நீங்க சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நினைச்சு பாருங்க, மாசம் 1 லேக் சம்பாதிக்கிறதே மக்கள் பெரிய கஷ்டப்படுறாங்க. இங்கெல்லாம் சர்வசாதாரணமாக 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். அப்ப இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம எவ்வளவு படிக்கணும்னு யோசனை பண்ணி பாருங்க. டெய்லி இதே தான் சொல்றாங்க அப்படின்ட்டு யாரும் இருந்துடாதீங்க. டெய்லி கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்க கத்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. நானும் உங்களோட சேர்ந்து கத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்ப இந்த பிவிசி மெட்டா மூலியமாக நம்ம லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க போறோம் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்றோம். எப்படி சம்பாதிப்போம்? இன்னைக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா எத்தனை கோடி ரூபாய் அங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும்? எத்தனை கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும்? அப்ப இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா கோடிக்கணக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா எத்தனை கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும்னு யோசனை பண்ணி பாருங்க. ஆனா இங்க அப்படி எல்லாம் கிடையாது. வெரி வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். நீங்க ஒரு $100 ஸ்டார்ட் பண்ணி கூட லட்சங்களும் கோடிகளும் நீங்க சம்பாதிக்க முடியும். அப்படிங்கிற வாய்ப்பை பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன்ல ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ல நம்ம கையில கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய பேக் போன் என்ன தெரியுங்களா? பிவிசி மெட்டா தான். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, சார் இந்த சிஸ்டம் ஓடிட்டா என்ன பண்றது, மூடிட்டா என்ன பண்றது? ஓடுறதுக்கும் மூடுறதுக்கும் இது சாதாரண ஒரு கம்பெனி கிடையாது, ஒரு கம்பெனி கிடையாது. இது முழுக்க முழுக்க பிளாக் செயின் டெக்னாலஜில உருவாக்கப்பட்ட ஒரு கிரிப்டோ டோக்கன். நம்ம பிவிசி மெட்டா பிளாக் செயின் டெக்னாலஜில உருவாக்கப்பட்ட ஒரு கிரிப்டோ டோக்கன். 2வது அட்வான்ஸ் டெக்னாலஜியான மெட்டாவர்ஸ் இன்புட் பண்ணிருக்காங்க. 2வது குளோபல் மார்க்கெட்ல லிஸ்டிங் பண்ணியாச்சு. சோ இது பொது உடைமையா மாத்தியாச்சு. சோ இந்த காயின் என்னைக்கும் யார் நினைச்சாலும் அதை எடுத்துட்டு போக முடியாது, அழிக்கவும் முடியாது. ஓகேங்களா? சோ ஃபியூச்சர் ஆஃப் மணில நம்மளுடைய பிவிசி மெட்டாவும் ஒன் ஆஃப் த மெம்பர். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நம்ம பிவிசி மெட்டாக்குள்ள டிராவல் பண்றோம்னா
பிவிசி மெட்டாவுடைய ஓன் பிளான், ஓன் ப்ராஜெக்ட், ஓன் காயின். சோ அப்ப இந்த இடத்துல 100% நம்பிக்கையோட நீங்க பயிற்சி எடுங்க, புரிதல் பண்ணுங்க, நம்பிக்கையோட பிரசன்டேஷனும் பண்ணுங்க. எந்த அளவுக்கு உங்ககிட்ட நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு டெய்லி வருமானத்தை அதிகப்படுத்த உங்களால முடியும். அப்ப உங்களால வருமானம் நிறைய சம்பாதிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு இங்க ஒண்ணு புரிதல் குறைவா இருக்கலாம், இல்ல நம்பிக்கை குறைவா இருக்கலாம். நம்பிக்கையும் புரிதலும் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாலரும் கால்குலேஷன் பண்ணா கூட மாதத்தில் 30 நாள், அடுத்த மாதத்திலிருந்து டெய்லி $30 நீங்க சம்பாதிக்க முடியும். சார் $1 சம்பாதிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்? 1:2 பேர் மேட்ச் பண்ணா போதும் $1. அப்ப $30 சம்பாதிக்கணும்னா 30 பேர் மேட்சிங் பண்ணா போதும். எனக்கு $50 வேணும், 50 பேர் மேட்சிங் பண்ணுங்க போதும். அப்ப நமக்கு நம்பிக்கை இல்லாம, புரிதல் இல்லாம நம்ம இன்னொருத்தர் போய் பிரசன்டேஷன் பண்ண என்ன ஆகும் தெரியுங்களா? அவர் வரணும்னு நினைச்சிருந்தா கூட வரமாட்டார். சோ இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வெளியே காட்டும், ஆனா அது கொடுக்காது. அதுக்குண்டான முயற்சியை நாம தான் பண்ணணும். சரிங்களா? சோ அப்ப இந்த பிவிசி மெட்டால நீங்க டெய்லி $50, $100, $1000, $1,00,000 சம்பாதிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்பிக்கையோட பயிற்சி எடுங்க, புரிதலோட முயற்சி பண்ணுங்க. அனைவரையும் வருமானம் சம்பாதிக்க வைக்கிறதுக்கு உண்டான பயிற்சியை கொடுங்க. மற்றவர்களை வாழ வைத்து வாழ்வோன்ற மனதில் ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க. என்னைக்குமே நம்ம மத்தவங்களை வாழ வைத்து வாழ்வோம் அப்படின்ற மன நிகழ்ச்சி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், மன நிறைவு, அதுல கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அத்தனையும் நமக்கு பொற்காசுகள், அவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும். மற்றவர்களை பொய் சொல்ல வேண்டாம், மற்றவர்களை ஏமாத்த வேண்டாம். சரிங்களா? மற்றவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்போம், நல்லபடியாக வருமானத்தை சம்பாதிச்சு கொடுப்போம், நல்லபடியாக சப்போர்ட் இன்கம் கொடுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்கியாச்சு. அது இந்த பிவிசி மெட்டாவில் எல்லாத்துக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. சோ இதை எல்லாத்துக்கும் சரியா நீங்க பிரசன்டேஷன் பண்ணுங்க. முதல்ல உங்களால பிரசன்டேஷன் பண்ண முடியலையா, இன்விடேஷன் பண்ணி இந்த மீட்டிங் வர வைங்க. சரிங்களா? இன்விடேஷன் பண்ணி மீட்டிங் வர வைங்க. சோ அவங்க ஒரு 10 மீட்டிங் 20 மீட்டிங் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ புரிதல் தான் இதுக்கு காரணம். இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஏன் சார் காலையில இத்தனை பேர் வரல அப்படின்னா புரிதல். எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா அதெல்லாம் தவறான ஒரு செயல். தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. கட்டுறது கையளவு, கல்லானது உலகளவும்பாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். லேர்ன் பண்ண 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 ஏர்ன் பண்ண முடியும். ஏர்னிங்ஸ் அதிகமாக நீங்க சம்பாதிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இன்னைக்கு பிவிசி மெட்டா பத்தி கொஞ்சம் புரிதல் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. கண்டிப்பா பிவிசி மெட்டாவை உங்க மனதில் முழுமையாக நிறைஞ்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ தொடர்ந்து வாங்க, நிறைய பயிற்சி எடுக்கலாம். டைம் அதிகமாயிடுச்சு. சோ ஏன்னா நமக்கு பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாள் பத்தாது, அந்த அளவுக்கு போகும். சோ ஒரு நாள் கிரிப்டோ பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா கிரிப்டோடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் நீங்க பயங்கரமான கான்பிடென்ட் வந்துடும். பிளாக் செயின் என்ன, கிரிப்டோனா என்ன, 2வது மெட்டாவர்ஸ்னா என்ன, இது எப்படி பயன்பாட்டுக்கு வரப்போகுது, அதை பத்தி எடுக்கணும்னா ஒரு நாள் பத்தாது, அந்த அளவுக்கு இருக்கு. சோ அதுவும் நம்ம ஒரு நாள் எடுக்கலாம். அது ஓப்பன் மீட்டிங்கா வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ ஆன்லைன்ல சொன்னா அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சோ நம்ம அதை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிவிசி மெட்டால மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்க அனைவரும் அடைய முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்குண்டான பயிற்சி நான் உங்ககிட்ட கொடுத்திருக்கனால மன மகிழ்ச்சியோட இன்று நான் விடைபெறுகிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்க பயிற்சி எடுக்க மறந்துடாதீங்க, தவறிடாதீங்க. பயிற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் மீட்டிங் எல்லாமே எடுத்துக்கிட்டே இருங்க. அதே போல எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறத முடிவு நீங்க பண்ணுங்க. 10 பேரா, 20 பேரா, 50 பேரா, நீங்க முடிவு பண்ணுங்க. எத்தனை பேத்துக்கு கொடுத்தாலும் வாழ வைத்து வாழ்கிறோன்ற மன மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மற்றவர்கள் ஆசீர்வாதத்தோட லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கும் போது அந்த மன நிறைவு இருக்கு பாருங்க, அந்த மகிழ்ச்சி யாருக்குமே கிடைக்காது.
ஓகே, சோ ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் கலந்து கொண்ட அத்தனை பேரும் பிவிசி மெட்டாவில் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிப்பது சர்வ நிச்சயம் சொல்லிக்கிட்டு நான் இன்றைக்கு இந்த ப்ரோக்ராம கம்ப்ளீட் பண்றேன். சோ நாளைக்கு காலை 5:30க்கு மீண்டும் உங்களோடு நான் பயிற்சியில கலந்துக்கிறேன். சோ அனைவருக்குமே வெற்றி நிச்சயம். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா உங்களுடைய சேமிப்பு வேலட்டில் நிச்சயமாக நீங்க சேர்த்து வைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ. நாகராஜன் சார், தேங்க்யூ சார், வெல்கம். வணக்கம் சார். நல்ல மீட்டிங், நல்லா தெளிவு புரியுற மாதிரி நல்லா தெளிவாக இருக்குதுங்க. நல்ல மீட்டிங்ல ஏடிபாளர் ஆப்பரை பிவிசி மெட்டா பற்றியும் ஏடிபாளர் ஆப்பரை நல்ல தெளிவாக ஒரு 45 நிமிடம் நல்லா ஒவ்வொரு பாயிண்டாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. நல்லா தெளிவாக இருந்துச்சு சார். மீட்டிங் அனைவரும் கலந்துக்கிட்டா நல்லா கத்துக்கலாம்னு சொல்லி அடுத்தபடியாக ஒவ்வொருத்தராக உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பேச வரவங்க ஒரு 2 நிமிடம் பேசுமாறு அழைக்கிறேன். வாருங்கள், அனைவரும் வாருங்கள், பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். இல்ல உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ல ஒரு புரிதலையும் நீங்க ஷேர் பண்ணலாம், மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வாருங்கள், வாங்க பேசலாம். வாங்க சார், திருமல் சார். சார் குட் மார்னிங் சார், ஃப்ரம் திருத்தணி சார். இப்போ வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். 1:2ல 1:1 இப்பதான் வந்து ரிடீம் பண்ணேன். இன்னொன்னு பண்ணதுக்கு வந்து யூஎஸ்டிடி இருக்கு, பட் நாளைக்கு தான் நீங்க வந்து அதை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓ ஆமா, ஒரு நாளைக்கு வந்து ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான். அது இப்போ எதுக்காகனா இப்ப முழுமையா வந்து டெஸ்டிங் நடந்துட்டு இருக்கு. டிரான்சாக்ஷன் கரெக்டா போயிட்டு இருக்கா? ஏன்னா எனி டைம் வித்ட்ரால் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுல எதுவும் மிஸ்யூஸ் ஆயிடக்கூடாதுங்கிறத கவனமா இருக்காங்க. விடுபட்டது நாளைக்கு ஒன்று பண்ணிட்டா அது பேமெண்ட் ஆகும் சார். இப்ப வந்து உங்களுக்கு விடுபட்டது அப்படின்னா ஒரு பேர் மேட்சிங் நடக்கலையா? ஆமா, 1:2 பண்ணணும் இல்லையா? 1:1 தான் பண்ணேன். இன்னொன்னு பண்ணதுக்கு வந்து பிஎன்பி அது யூஎஸ்டிடி அதுதான் இருக்கு, அதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு வந்து நாளைக்கு தான் பண்ணிக்க முடியும்ட்டாங்க. ஓ, ஆனா உங்க வேலட்ல இருக்கு. ரைட், அப்ப நாளைக்கு தான் பண்ண முடியும். நாளைக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் டே. எஸ், பாயிண்ட் 80% உங்களுக்கு வரும். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சார் சொன்னது மாதிரி ஒரு நாள் 100 பண்ணிட்டு இன்னொரு நாள் 100 பண்ணாலும் அது 2வது நாள் தான் கால்குலேஷன் ஆகும். ஸோ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஒண்ணு, நம்மளுடைய வேலட்ல இருந்து ஒரு 100 பண்ணிக்கலாம், வெளியே பிவிசி மெட்டா வாங்கி இன்னொரு 100 பண்ணிக்கிட்டோம்னா கூட ஒரே நாள்ல அந்த ஏர்லிபேர்டு ஃபர்ஸ்ட் டேவை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ. ஸோ அடுத்த பார்ட்னர்கள் விரைவா வாங்க, பேசுவோம் சார். உற்சாகமான காலை வணக்கம். ரூபன் சார், ஈரோடு, வெல்கம். பயிற்சி மிக சிறப்பு சார். மீண்டும் நம்ம ஏர்லிபேர்டை நல்ல முறையில் கத்துருக்கிறோம், தொடர்ச்சியா கத்துட்டு வரோம்னா டெய்லி ஒவ்வொரு புரிதல் நமக்கு ஏற்படுது. நம்ம இன்னும் அதிகமா அதை ஸ்பீடா செய்யணும் அப்படிங்கிற உற்சாகம் நமக்கு கண்டிப்பா எங்களை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு சார். நீங்க நேரத்துல காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு இதுக்கு ஆயத்தப்படுத்தி இந்த ப்ரோக்ராம வழங்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிறப்பாக வரவேற்புரை வழங்கிய அருமையான பிரைட் நாகராஜ் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் முன்னேறி வருவதற்கு முயற்சி பண்ணணும். கண்டிப்பா வந்து விரைவில் நம்ம வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அடையணும். அதுக்கு வந்து நீங்க மிக உறுதுணையா இருந்து செயல்பட்டு வரீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. தொடர்ந்து வாருங்கள். நம் அனைவருமே பேசக்கூடிய திறமைசாலிகள் தான். நீங்க கண்டிப்பா அதுக்கு உண்டான பயிற்சி எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க அனைவருமே பேச போறீங்க ஒவ்வொரு நாளும். ஸோ வருகிற ஓபன் மீட்டிங்க்கு முன்னாடி நீங்க எல்லாருமே ஒரு ஸ்பீக்கரா மாற போறீங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது. வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஏர்லிபேர்டை எல்லாருமே அதிகப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 10 பேர் மேட்சிங்காவது இப்ப உடனடியாக நீங்க அதுக்குண்டான பயிற்சியும் முயற்சியும் எடுத்து பண்ணுங்க. வாழ்த்துக்கள். விரைவில் பண்ணு சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. பார்ட்னர்ஸ்,
அடுத்த பார்ட்னர்ஸ் விரைவா வாங்க, பேசுவோம். பேச விரும்புகிறவர்கள் பேசலாம், பாருங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஏதாவது கேள்விகள் இருக்கா? இட்ஸ் ஓகே, அருமை. சார் ஓகே, காலை வணக்கம் சார். உற்சாகமான காலை வணக்கம் முருகேசன் சார், திருச்செங்கோடு. வெல்கம் சார் அருமை சார். 7 பேர் அப்புறம் வந்து கிளியரா நம்ம எல்லாருமே கத்துக்கிட்டு இருக்கோம். அருமையா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு லீடர் கிடைச்சதே பெரிய விஷயம் எங்களுக்கு. ஆனா ஒவ்வொருத்தரும் கத்துக்கொள்றது வந்து ஈஸியா இருக்குதுங்க சார். இப்ப 7 பேர் ஆப்பர்ல வந்து நம்ம எந்த அளவுல மூவ்மெண்ட் பண்றோமோ அந்த அளவுல நம்ம வந்து டீமை வந்து டெவலப் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க சார். இதை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் சார். ரெண்டாவது என்னன்னாக்கா, இப்ப வந்து 7 பேர் ஆப்பர்ல வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, ஒரு 7 பேர் தான் ஒரு நாளைக்கு போட முடியுமா சார், இல்ல அதிகமா போடலாமா சார்? நீங்க வெளியில இருக்கக்கூடிய டிவிசி மெட்டா வச்சு எத்தனை ஆலிபைட் வேணாலும் நீங்க அப்டேட் பண்ணலாம். ஓகேங்க சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடியதை வச்சு ஒரு 100 பண்ணிட்டீங்க, இன்னொரு நபர்கிட்ட இருந்து ஒரு 100 வாங்கி உங்களுக்கு பண்ணீங்கன்னா ஒரு ஆலிபைட் நீங்க பண்ணிட்டீங்க. சரி சார். அடுத்து இன்னொரு பார்ட்னர்கிட்ட இருந்து ஒரு 100 வாங்கலாம், இன்னொரு பார்ட்னர் இருந்து 100 வாங்கி கூட இன்னொரு ஆலிபைட் நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். சரி சார். அப்ப ஒரே நாள்ல நீங்க எத்தனை ஆலிபைட் வேணாலும் நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்க சார். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. இப்ப வந்து சார், இப்ப வந்து என்னோட வாலெட்ல வந்து 500 USD வந்து இருக்குது, ரெடியா இருக்கு. சரி, இப்ப நான் 100 போட்டு அடுத்தவங்களை வந்து அமௌண்ட் போட்டு நான் பண்ண வச்சேன்னாக்க எத்தனை வேணாலும் பண்ணலாங்களா சார்? பண்ணலாம் சார். ஓகேங்க சார். அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு அவர் அமௌண்ட் வச்சு கேட்டதுல. நீங்க ஒரு நாளைக்கு 10, 20, 30 பேர் மேட்ச் கூட பண்ணலாம். ஓகேங்க சார். அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சுங்க சார். கண்டிப்பா. இல்ல, இது வந்து இப்போது தற்காலிகம் தான். ஆனா சரிங்க எல்லாமே சார். ஓபன் பண்ணிடுவாங்க. இப்ப அப்டேட் முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் ஓபன் பண்ணிடுவாங்க. ஓகேங்க சார். அதனால ஓகே நம்ம வந்து ஓகே. பேசுறவங்க கிட்ட வந்து அமௌண்ட்டா வாங்கி நம்ம யூஎஸ்டியா மாத்தி டாலரா மாத்தி அவங்களுக்கு வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் டவுன்ல. எஸ் எஸ், கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க பேமெண்டா வாங்கி பண்ணீங்கன்னா எத்தனை ஏர் மேட்சிங் வேணாலும் நீங்க பண்ணலாம். ஓகேங்க சார். இதுதான் கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சுங்க சார். ஓகே ஓகே சார், பண்ணலாம் சார். ஓகேங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அடுத்த பார்ட்னர்கள். ஓகே, சரி நாகராஜன் சார் ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம். அடுத்தபடியாக நன்றி உரை கூற ஈரோட்டை சேர்ந்த மணிராஜ் சார் வருமாறு அழைக்கிறேன். வருக வருக. அனைத்து பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் இனியதொரு காலை வணக்கம். இன்று கலந்து கொண்ட அனைத்து பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் எல்லோருக்கும் நம்ம ஏர்லி பேடை பத்தி திரு வெங்கடேஸ்வர் அவர்கள் 5:30 மணி முதல் இப்ப 7 மணி முட்டு அந்த நிகழ்ச்சியை வந்து வாங்க பேசலாம் அப்படிங்கிற ஒரு டெலகிராம் சேனல் மூலியமா நம்மளுக்கு எல்லாருக்கும் மிக எளிமையாகவும் தெளிவாகவும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் டெய்லி வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா எல்லோரும் அவர் சொல்ற மாதிரிதான், நம்ம எல்லோரும் வெற்றியாளர்கள் தான், சாதனையாளர்கள் தான். வாழ்நாள் முழுவதும் நம்ம அந்த பிவிசி மெட்டாவில் அனைத்து, அதாவது ஃபேமிலி வாழையடி வாழையாக நம்ம எல்லோருமே அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னுங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலியமா இந்த பிவிசி மெட்டாவை நம்ம வாழையடி வாழையாக கொண்டு போகணும் அப்படின்னுங்கிறதா என்னோட குறிக்கோள். ஓகே, அந்த பயிற்சி வந்து மிகவும் எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும். எல்லோரும் பயன்பெறுவோம், வெற்றி பெறுவோம். அனைத்து பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வளர்க பணமுடன், வளர்க குணமுடன் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். உங்கள் மணிராஜ், ஈரோடு. நன்றி. தேங்க்யூ சார். சார் வணக்கம். நல்ல மீட்டிங் இது இருந்துச்சு சார். நாளைக்கு காலையில் 5:30க்கு மீட்டிங் ஆரம்பித்து 6:30க்கு முடிக்கப்படும். அனைவரும் வாருங்க. அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சார்.
வணக்கம் சார்.